மானார்சியர் திருவடிகளே சரணம். தமிழும் வைணவமும் தழைத்து இனிது ஓங்குகா. நானவனைக் காரார் திருமேனி காணும் அளவும் போய் சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூரே மதிட்கட்சி ஊரகமே பேரகமே பேரா மருதிருத்தான் வெள்ளரையே வெக்காவே பேராளி தன்கால் நரையூர் திருப்புலியூர் ஆராமம் சூழ்ந்த அரங்கம் ஆராமம் சூழ்ந்த அரங்கம் கணமங்கைக்காரார் மணி நிறக்கண்ணனூர் விண்ணகரம் சீரார் கணபுரம் சேரை திருவழுந்தூர் காரார் குடந்தை கடிகை கடல் மல்லை ஏறார் பொழில் சூழ் இடவந்தை நீர்மலை சீராரும் மாலிருஞ்சோலை திருமோகூர் பாரோர் புகழும் வதரி வடமதுரை ஊராயவெல்லாம் ஒழியாமே நானவனை காரார் திருமேனி காணும் அளவும் போய் சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூரே மதிட்கட்சி ஊரகமே பேரகமே பேராமருதிருத்தான் வெள்ளரையே வெக்காவே பேராளி தன்கால் நரையூர் திருப்புலியூர் ஆராமம் சூழ்ந்த அரங்கம் கணமங்கை காரார் மணி நிறக்கண்ணனூர் விண்ணகரம் சீரார் கணபுரம் சேரை திருவழுந்தூர் காடார் குடந்தை கடிகை கடல் மல்லை ஏறார் பொழில் இடவந்தை நீர்வலை சீராரும் மாலிருஞ்சோலை திருமோகூர் பாரோர் புகழும் வதரி வடமதுரை ஊராயவெல்லாம் மொழியாமே நானவனை. 25 உகந்து அருளின நிலம் கொட்டி தீக்கிறார் கலியன். ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே இறைவன் இறைபாடல் இருக்கை. இறைவன் இறைபாடல் இருக்கை என்று மடலை சேர்த்து அனுபவம் பண்ணுவோம். எம்பெருமான் பரத்துவனாக பரவாசுதேவனாக இருக்கான், அந்தர்யாமியா இருக்கான். அதெல்லாம் எனக்கு என்ன பயன்? நான் அவனை கண்ணனுக்கே ஆமது காமத்தாலே அனுபவிக்க வேண்டும். ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே. எல்லா ஊருக்கும் போப்பறேன், ஒரு ஊர் விடாத போப்பறேன். அவன் உகந்து அருளின நிலங்கள் 25 சொல்றார். அது ஒரு உபலட்சணம். எல்லாமே எங்கெங்கெல்லாம் எம்பெருமான் இருக்கானோ, திவ்ய தேசங்கள் மட்டுமல்லாமல் அபிமான தேசங்கள் மட்டுமல்லாமல் நம் இல்லத்திலே எங்க இருக்கானோ அவன் பக்தர்களாலே பாடப்படுகின்றான். இறை பாடல். இறைவன் அவனே தலைவன். இறை என்றால் தலைவன். இறை மாட்சி என்பார் வள்ளுவர். அப்படி இறைவன் அவனை பற்றி பாடுகின்ற பாடல்கள் வடதிசை மதுரை சால கிராமம் வைகுந்தம் துவரை அயோத்தி இட உடை வதரி இடவகை உடையம் புருடோத்தமன் இருக்கை. கலியன் பாடுறார், அதுக்கு முன்னாடி பாடிட்டார் பெரிய ஆழ்வார். எம் புருடோத்தமன் இருக்கை தடவரை அதிர தரணி விண்டு இடிய தலை பற்றி கரை மரம் சாடி கடலினை கலங்க கடுத்து இழிகங்கை கண்டம் என்னும் கடிநகரே. இப்படி எல்லா இடத்திலையும் கண்டம் என்னும் கடியும் நகர்லேருந்து தேவப்பிரயாகை என்னும் எப்படி வதரி அகோபிலம் சாலக்கிராமம் தொடங்கி சாலக்கிராமம் உடைய நம்பி சாய்த்து பருகி போந்து நின்னான். பாலை கறந்து அடுப்பேற வைத்து மேலையகத்தே நெருப்பு வேண்டி இறைப்போது அங்கு பேசி நின்னேன். அப்படி பாடுறார். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? திவ்ய தேசம், இருக்கை, உகந்து அருளில நிலம். அப்படி எம்பெருமான் இருக்கவே இருக்கான். இறைவன் இறைபாடல் இருக்கை. இருக்கை என்பது திவ்ய தேசம். உயர்ந்த தமிழ் சொல்லாடல் உகந்து அருளில நிலம். ஆழ்வாருடைய திருமங்கை மன்னனுடைய சொல் ஒலி. வடதிசை மதுரை சால கிராமம் வைகுந்தம் துவரை அயோத்தி இடமுடை வதரி இடவகை உடைய எம் புருடோத்தமன் இருக்கை. புருஷோத்தமன், உத்தமன், இறைவன், சுப்ரீம்.
ஸ்ரீயப்பதி. சரி, அவன் அப்படி அங்க இருந்து நமக்கு என்ன பிரயோஜனம்? ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே. அந்த புருடோத்தமன் இருக்கான், எங்கேயோ இருக்கான். அது நமக்கு என்ன பிரயோஜனம்? குன்னாடு கொழிமுகில் போல் குவளைகள் போல் குறைகடல் போல் நின்னாடு கணமயில் போல் நிறமுடைய நெடுமால் ஊர். அப்படி அனுபவிக்கிறான். ஊருக்கு தான் ஏற்றம். ஊரை சொன்னான், அப்புறம்தான் பேர். எம்பெருமான் முக்கியமா, ஆழ்வார்களுடைய அருளிச் செயல் முக்கியமா, அல்லது எம்பெருமான் உகந்தருளின திவ்ய தேசம் முக்கியம்னா எம்பெருமானுடைய திவ்ய தேசமே முக்கியம். எல்லாமே முக்கியம். ஆனா இந்த இடத்துல உயர்வு கருதி, என்னடா இந்த வகுப்பிலையும் நம்முடைய கோஷ்டியிலையும் அருளிச் செயலை பறக்க பேசினோமே என்ன, அருளிச் செயல் இருப்பதற்கு காரணமே எம்பெருமான். அது இருக்கட்டும். உலகம் இருக்கிறதுக்கே காரணம் ஸ்ரீயப்பதி. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனா இந்த அருளிச் செயல் வந்ததுக்கு காரணம் அவன் உகந்து அருளின திவ்ய தேசம். அவன் வந்து அங்க உட்காரலன்னா ஆழ்வார்கள் அங்க போக மாட்டான். மானசீகமாகவோ காய்கமாகவோ போக முடியாது. அப்படி எம்பெருமான் இருப்பதற்கு இடமாக மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்று அங்கேருந்து வந்து நிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி, ஒழிவிலா காலம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய மாலுக்கு என்று நம்ம போறோம். நம்ம அகத்திலே ஒரு ஒரு திருக்கோவில் இருந்து அதுல ஸ்ரீமூர்த்தி இருந்தால்தான் அதுக்கு தானே நம்ம அர்ச்சனைகளோ எல்லாம் செய்யணும். மானசீகமா பண்ண முடியுமா? முடியும். அந்த அளவிலே நாம் கலியுகத்திலே இல்லை. ஆக இறைவன் இறைபாடல் இருக்கைனா இருக்கைக்கு தான் ஏற்றம். அதுதான் இந்த திருமடல்கள் சொல்லுகின்றன. 25 தேசத்தை கொட்டி தீக்கிறார். குன்றாடு கொழும்பு, ஏதோ திருவரங்கத்தை பாடிட்டு போறோம். ஏதை ஏழலன் கீழ்மகன் என்ன அது இறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து மாழைமான் மடநோக்கி உம்பி எம்பி என்ன ஒழிந்து முடிஞ்சு போச்சு. அது எம்பெருமானுடைய விபவத்தை சொல்றார். ஆனால் ஊரை ஏன் சொல்லணும்? 4 வரி, இயற்கை பாதி இறை பாதி. திருமங்கை ஆழ்வாருக்கு உகந்ததுன்னா இதுதான். இயற்கையை பாடணும். இயற்கை என்றால் எம்பெருமான் இருக்கின்ற இருப்பிடம், இருக்கைகளை பாட வேணும். பெரியாழ்வாரும் பாடுறார். திருவரங்கத்தை பாடுறச்சே, பூலோக வைகுண்டத்தை பாடுறச்சே ஊரை தானே சொல்றார். குன்றாடு கொழிமுகில் போல் குவளைகள் போல் குறைகடல் போல் நின்னாடு கணமயில் போல். இங்க எங்கேயான எம்பெருமான் வரானா? நிறம் உடைய நெடுமால் ஊர். நெடுமால் கூட சொல்லல, திருமலை. நெடுமாளுடைய ஊரு தான்ப்பா முக்கியம். திருவரங்கம் என்னாலே நெடுமால் ஊர் குன்றூடு பொழில் நுழைந்து கொடி இடையார் முலை அணவி. எவ்வளோ அகத்துரை பாருங்க. அப்படி என்னன்னு தெரியலையே. இது மயிலை சொல்லமா? மயிலுக்கு இருக்கிற அழகை சொல்ல வேண்டுமா? இந்த உபய காவேரி மத்தியிலே இருக்கிறானே, குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி என்ன இந்த ஊர்ல இருக்கானே, எப்படி இருக்கு? குன்றாடு கொழுமுகில் போல் மேகம் மாதிரி இருக்கான். அப்படி எழில உப்பரைகளை வந்து பார்த்தா எதிர்ச்சையா பார்த்தா அப்படி இருக்கான் திருவரங்கம். காவேரி கரையோரமா குவளைகள் போல், எங்க பார்த்தாலும் குவளை அள்ளி. குறை கடல் போல், காவிரி அப்படி பெருத்து ஓடுறது ஆடி ஆவணியில. நின்னாடு கணமயில் போல், அப்படி பல விமானங்களோடு இருக்கக்கூடிய 150 ஏக்கர் கிட்டத்தட்ட இருக்கிற கோவிலை பார்த்தா அப்படியே ஆண்மயில் தோகை விரித்து ஆடுற மாதிரி இருக்கான். நின்னாடு கணமயில் போல் நிறமுடைய நெடுமால்னு சொல்லலையே, நெடுமாலுடைய ஊர். நெடுமால் ஊர். இறைவன் இறைபாடல். இது இறைப்பாடல் பாடுறார். யாரை பத்தி பாடுறார்? ஊரை பாடுறார். ஊரை சொன்னார். நெடுமால் ஊர். அந்த ஊர்ல எப்படி இருக்கும்? குன்றூடு பொழில் நுழைந்து, அந்த வாடை காத்து தென்றாலும் வாடையும் அப்படி வருதோன்னு. குன்றூடு பொழில் நுழைந்து, அங்க இருக்கக்கூடிய வீடுகள்லாம் குன்றுகள் மாதிரி இருக்கான், அதுக்குள்ள நுழைந்து. குன்றூடு பொழில் நுழைந்து கொடி இடையார் முலை அணவி. எல்லா பாகவதோத்தமைகளும் வந்து நிக்கிறா. அப்ப அவள் மேலேயும் அந்த எம்பெருமானுக்கு மேல்பட்ட அந்த காற்று இவர்களையும் வந்து அணவிக்கொள்கின்றது. கொடி இடையார் முலை அணவி மன்றூடு தென்றல். அப்படி மன்றங்களை ஊடி போய் எம்பெருமானுட்டேந்து நீ போக கூட வேண்டாம். கியூல நிக்கணும், ரெண்டாம் பிரகாரத்தை சுத்தணும்னா முடியும், முடியல, இதெல்லாம் வேண்டாம், நானே வரேன் என்று எம்பெருமான் கட்டாட்சத்தினால் அனுப்புறானா. மண்ணூடு தென்றல் உலாம்
மதிளரங்கம் திரு அரங்கம் என்பதுவே. நாலாம் பத்து பெரியாழ்வார் திருமொழி. அப்படி மதிட்கட்சி ஊரகமே பேரகமே பேரா மறுதிருத்தான் வெள்ளரையே வெக்காவே பேராலி தன்கால் நரையூர் திருப்புலியூர் ஆராமம் சூழ்ந்த அரங்கம் ஆராமம் சூழ்ந்த அரங்கம். இவ்வளோ இருக்கே, கையிலங்கு நெல்லிக்கனியா இருக்கச்சே. அதை விட்டுட்டு கைவல்யார்த்தம் வேண்டாம், கைவல்யார்த்திகளை தொலைப்போம். அதுவும் ஒரு விதமா சொல்லியிருந்தாலும் அதுக்கு மேற்பட்ட எம்பெருமானுடைய உகப்புக்கா அதுவே புருஷார்த்தம், கைங்கரியமே புருஷார்த்தம். அப்படி இருந்தா என்ன, உன் கொட்டோ கொட்டுன்னு கொற்றான் குன்றாடு கொழில் முகில் போல். இப்படி உகந்து அருளின திவ்ய தேசங்கள்ல வந்து நிக்கிறையே, எம்பெருமானுடைய கருணைக்கு அருளுக்கு அளவே இல்லை. உழக்கிலே பதக்கை புக ஒட்டாமையாலே நீளும் இத்தனை. எம்பெருமான் கருணை என்ன, அப்படியே எம்பெருமான் கொடுக்க கை நீட்டானா நீட்டானா நீட்டானா, எடுத்துக்கோ எடுத்துக்கோ எடுத்துக்கோ, அபயம் அபயம் அபயம். அது எப்படி இருக்கான், 1 லிட்டர். நம்ம கையோ ஒரு வழக்கு மாதிரி இருக்கான். நம்ம கை ரொம்பி போச்சு. நம்ம போய் ஆர்த்தர்களா போய் நின்று கேட்கிறோமே, அதை கொடு இதை கொடு இதை கொடு அதை கொடுன்றோம். நம்ம கை ஒரு உழக்கு மாதிரி இருக்கான். என்ன என்ன சொல்லாடல் பெரியவா சாம்பிள்ளர். நம்ம கையை அப்படி ஏந்தி நிக்கிறோமா அவன்ட்ட, அவன் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுறான். திரௌபதிக்கு புடவை சுரந்தது திருநாமமிரே, அப்படியே காட்டுறான் அபயம் கொற்றது. அப்படி அருளாலே வரான். இது என்ன, ஏன்னா எதுக்கு உகந்து அருளி வந்தான்னா அவனுடைய கருணைப்பா. ஏன் அவன் இங்க வரணும், இச்சா மாத்திரத்துல எல்லாம் பண்ணிடலாமே, எதுக்கு ஒரு வேஷம் போட்டுக்கொண்டு மனிதனாக எதுக்கு வரணும்? அப்புறம் அங்கே தேங்கும் மடுக்களாக அர்ச்சையாக ஏன் வரணும்? பின்னானார் சோவணங்கும் சோதி திருமூழிக்களத்தானே. திருமங்கையாழ்வார்னா அர்ச்சை தான். அர்ச்சை இல்லைன்னா நமக்கு அப்படி திவ்ய தேசங்கள் இல்லை என்றால், உகந்தருளின நிலங்கள் இல்லை என்றால், பாடல்கள் இல்லை. அப்படி பாடல்கள் இல்லை என்றால் நாம் இறைவனை காண முடியாது. ஆக இறைவன் இறைபாடல் இருக்கைனா இருக்கை தான் விசேஷம். அர்ச்சை பரத்துவத்தின் எல்லை நிலமானது அர்ச்சை. அதுதான் காஷ்ட, அதுதான் பவுண்டரி. என்னன்னா எல்லை நிலம் அர்ச்சை. அர்ச்சை இருப்பதனால அதுக்கு தமிழ் சொல்லாடல் உகந்து அருளின நிலம். அந்த ஏன் அந்த அருள் எம்பெருமான் கொட்டி தீக்கிறான். இல்லைன்னா அவன் வந்து நிக்கணுமா? பல கோவில்கள் கேட்பாரற்று கிடக்கின்றன, இருந்தாலும் நிக்கிறானே. அங்க போனாலும் நமக்கு அவன் அருள் தானே கொடுக்கிறான். ஏன்னா அவனுடைய அருள் எப்படி இருக்கு, ஒரு பதக்கை மாதிரி இருக்கான். பதக்கை என்பது பெரிய வால்யூம், உழக்குன்றது சின்ன வால்யூம், சின்னது. உழக்கிலே பதக்கை புக ஒட்டாமையாலே நம்ம போய் நிக்கிறோம். அவன் கூட கையை வாங்கிக்க மாட்டேங்கிறானோ. சரி கொடுத்தது போறோம்னு அவன் வாங்கல, இந்தா வாங்கிக்கோன்றானோ. நம்ம கை ரொம்பி போச்சுன்னு நம்ம தான் பின் வாங்குறோம். நம்ம கை உழக்கை மாதிரி இருக்கான். உழக்கை உழைக்கையிலே நம்ம கையில போய் அவனுடைய அவனுடைய உதார ஔதாரியம் எப்படி இருக்குன்னா பதக்கை போல இருக்கான். இந்த உலக அளவு உலகத்தையே ஒரு வால்யூம் மெஷரா போட்டோம்னா அதை மாதிரி கொட்டின்ண்டே இருக்கான். நம்ம கை பிடிக்குமா? நம்ம தான் வெளியில போறோம், பின் வாங்குறோம். உழக்கிலே பதக்கை புகவட்டாமையாலே மீளும் இத்தனை கையை நம்ம பின் வாங்கிக்கிறோம். அப்படின்னா அவன் கொடுத்துட்டே இருக்கான், இன்னும் இன்னும். இவனுடைய ஔதாரியத்தை பார்த்தால், யார் எம்பெருமான் இறைவனுடைய ஔதாரியத்தை பார்த்தால் எங்க பார்க்கிறோம்? அர்ச்சையில பார்க்கிறோம். இல்லைன்னா ஒரு சின்ன கல்லா வெத்தலபாட்டு போட்டியில வச்சு வாயிலேயே சுவைச்சிருக்கிறார்கள் பாகவதோத்தமர்கள். அப்படி இருக்க முடியுமா? அவனுடைய இவனுடைய ஔதாரியம், இவன் என்பது எம்பெருமான். எம்பெருமானுடைய ஔதாரியத்தை பார்த்தால் சேதனன் அவனுடைய மனோரதமானது அவருக்கு எழுதுறார் 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 எழுத்தாணி வச்சுன்னு பெரியவாரச்சான் பிள்ளையால அதுக்கு வார்த்தையே சொல்ல முடியல. எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனச. முதல்ல என்ன சொன்னார்? உழக்கிலே பதக்கை புகவொட்டாமையாலே மீளும் இத்தனை. நம்ம தான் பின்வாங்குறோம், அவன் கொடுத்துட்டே இருக்கான். அதனாலதான் அருளிச்செல்வம். எதுக்குப்பா திருக்கோவிலூருக்கு வந்திருக்கான், எதுக்குப்பா திருமூழிக்களத்துக்கு வந்திருக்கான், எதுக்குப்பா திருக்காட்கரையப்பன் வந்திருக்கான்? என்ன உம்பர கழித்து கழித்து நம்ம பண்றோமா, கைங்கரியம் பண்றோமா? உம்பரேற்கேன் எதுக்கு உலகம், வானுலகம் வேணும்? வானுலகமே வேணாம், இந்த அர்ச்சனை போறோம்னு திருக்காட்கரையில பெரிய நம்மாழ்வாருடைய பாசுரம். அப்படி இருக்கச்சே என்ன சொல்லாடல் பாருங்க. நம்ம தான் கை வழக்கு மாதிரி இருக்கான், அதனால நம்ம பின்வாங்குறோம். ஏன்னா இதை நம்ம எங்க கொட்டுறோம், திருப்பி எங்கேயா போய் கொட்டிட்டு வருவோம்னு நம்ம தான் பின்வாங்குறோம். அவன் கொடுத்த கை வண்ணமே இருக்கான். இவனுடைய ஔதாரியத்தை பார்த்தால் அவனுடைய சேத்தனுடைய மனோரதம், நமக்கு ஆசை எப்படி இருக்கு? கடலிலே குளப்படி போல இருப்பது. நமக்கு அவ்வளவுதான், அவன் கொடுக்கிறான். அவனுடைய ஔதாரியத்தினாலே, சௌலபியத்தினாலே, சௌசீல்யத்தினாலே தான் இப்படி ஒவ்வொரு திவ்ய தேசங்களாக உகந்து அருளின திவ்ய தேசங்களாக வருகின்றான்.
அப்படி உகந்து அருளின திவ்ய தேசங்களிலாலே நமக்கு வந்து வந்து நம்ம பார்க்கறானோ என்ன. இப்படி மடலிலே திருநெடுந்தாண்டகத்திலே இப்படி உகந்து அருளின திவ்ய தேசங்களை பாடுற. தான் உகந்த ஊரெல்லாம் தந்தாள் பாடி, இங்கதான் அந்த வார்த்தை சொல்லாடல் வருது. தான் உகந்த ஊரெல்லாம் தந்தாள் பாடி, அவன் உகந்த ஊருக்கு நான் போறேன். திருமங்கை ஆழ்வார் திருநெடுந்தாண்டகத்துல சொல்றார், தான் உகந்த ஊரெல்லாம் தந்தாள் பாடி அலம்புரிந்த நெடுந்தடக்கை அமரர் வேந்தன் அம்சிறைப்புள் தனிப்பாகன் அவுணர்க்கு என்னும் சலம்புரிந்து அங்கு அருள் இல்லா தன்மையாளன் தான் உகந்த ஊரெல்லாம் தான் பாடி. அலம் புரிந்த அலம் அலம் போரும் 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 அந்த அலத்துக்கு எம்பெருமானுடைய கருணையினாலே ஒரு திருக்கோவலூரிலே வந்து இருக்கான்ற சொல்றதுக்கு உதாரணித்து சொல்கின்றார் பெரியவாச்சான் பிள்ளை. உழக்கிலே பதக்கை பகவட்டாமையாலே மீளும் இத்தனை அலம் புரிந்த தடக்கை கொடுத்துட்டே இருக்கான். அதனாலதான் திருக்கோவலூருக்கு வந்திருக்கான், அதனாலதான் ஹியூஸ்டனுக்கு வந்திருக்கான், அதனாலதான் டாலஸுக்கு வந்திருக்கான். அலம் புரிந்த நெடுந்தடக்கை அமரர் வேந்தன். இவன் யாரு? இவன் எல்லா நித்திய சூரிகளுக்கும் தலைவனாக இருப்பவன். அலம்புரிந்த தடக்கை அமரர் வேந்தன், நெடும் தடக்கை அமரர் வேந்தன் சிறைப்புள் தனிப்பாகன். இவனுக்கு ஒரே ஒரு ஐடென்டிட்டி, யுனிக் ஐடென்டிட்டினா கருடன். இவன் சொல்றதை தான் கேட்பான், வேத ஸ்வரூபி. சிறைப்புள் தனிப்பாகன் அவுணர்க்கு என்னும். ஆனா அருளை வந்து தன்னுடைய அருளாளருக்கு தான் கொட்டுவான். அதே அசுராளா இருந்தா தீர்த்துப்படுவான். அவுணர்க்கு என்னும் சலம் புரிந்து அவர்களுக்கு துக்கத்தை கொடுத்து அங்கு அருள் இல்லா தன்மையாளன். ஆனா நம்ம இடத்துல வரைச்சே அருள் எப்படி இருக்கான்? அருள் கொடுத்துட்டே இருக்கான். அலம் புரிந்த நெடுந்தடக்கை. அவன் இவனுடைய ஔதாரியத்தை பார்த்தால் அவனுடைய மனோரதமானது கடலிலே குளப்படி போல இரே இருப்பது. ரெண்டு உதாரிக்கிற. ஒரு கடல் எப்படி இருக்கு, அது பக்கத்துல ஒரு சின்ன குட்டையை வச்சா கம்பேர் பண்ண முடியுமா? இது மோல் ஹில், அது மவுண்டன். அப்படி இருக்கானா? அதே பார்த்தேன்னா அதே எம்பெருமான் அவுணர்களிடத்திலே அசுரர்களிடத்திலே மாறி இருக்கின்றான். தான் உகந்த ஊரெல்லாம் தந்தாள் பாடி. என்ன அவன் பரவாசுதேவனை பார்க்க முடியலையே. திருநடுந்தாண்டகம் தொடக்கம் திருவஷ்டாட்சரத்தின் விவரணம். இந்த திருவஷ்டாட்சரத்தில் இருக்கக்கூடிய அந்த பரவாசுதேவனை பிரணவத்தாலே பிரதிபாதிக்கப்படுகின்ற அந்த பரவாசுதேவனை நான் பார்க்க முடியலையே. என்னால் திருமங்கை ஆழ்வார் ஒரு உதாரணம் சொல்றார். போய் விபவத்துல வந்தானே, ராமனா வந்தானே, கிருஷ்ணனா வந்தானே, அது எங்கேயோ காட்டாற்று வெள்ளம் போல. இப்ப நான் என்னப்பா பண்றதுன்னு கேட்கிறா கலியன்ட்ட. ஒண்ணுமே வேணாம், தான் உகந்த ஊரெல்லாம் தன் தாழ் பாடி. எப்படி சொல்லி பிரணவத்தை எங்க பார்க்கணும்? பிரணவத்தினுடைய விரிவானது அட்டாட்சரம். ஆ ஊ மா என்று லுப்த சதுர்த்தி உடைய அகாரத்திலே ஏறின சதுர்த்தியாலே நாம் அவனுக்கே ஆட்பட்டோம் என்கின்ற அனர்யார்க சேஷத்துவ இவ்வளோ சாஸ்திரத்தை விரிச்சி அஷ்டாட்சரமாக சொல்லுகின்ற இடத்துல அந்த அச்சாட்சரம் எனக்கு மனசுல தான் தெரியுது. அந்த அச்சாட்சரத்தை என்னால உருவகப்படுத்த முடியலன்னா விபவத்துல போய் பாருன்னா அது எங்கேயோ வெள்ளம் மாதிரி வந்துட்டு போயிடுதே. நான் எங்க இப்ப நான் பிறந்ததோ கலி, அவர் இருந்ததோ திரேதாயுகம், அது இருந்ததோ கிருத்தயுகம். நிருசிம்மனா வந்தான், வாமனா வந்தான் கிருத்தயுகத்திலே, திரேதாயிலே ராமனா வந்தான், துவாபரத்துல கண்ணனா வந்தான். ஒரு வெள்ளி தள்ளிதான பரம பாகவதோத்தமன், ஒரு செவ்வாய் தள்ளிதான பரம பாகவதோத்தமன். நம்மாழ்வாரே பிறகச்சே நாம என்ன பண்ண? கவலையே வேண்டாம். தான் உகந்த ஊரெல்லாம் தந்தாள் பாடி நிலம் பறந்து வரும் கழுலி பெண்ணை ஈர்த்த நெடுவேகள் படுமுத்தம் உண்ட உந்தி புலம் பறந்து பொன் விளைக்கும் பொய்கை வேலி பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சே. கவலையே பட வேண்டாம். இறை பாதி இயற்கை பாதி. கலியனொன்னு வந்துட்டார். எப்படி? பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சே. திருக்கோவலூருக்கு போ, அங்க போய் திருவிக்கிரமனை பாடுன்னு சொல்லல, திருக்கோவலூர் தொழும் போது தொழுதும் போது நெஞ்சேன்னு தன் நெஞ்சுக்கு சொல்ற. தான் உகந்த ஊரெல்லாம் தன் தாழ் பாடி. அவன் உகந்து இருக்கின்ற திருக்கோவலூரிலே ஒவ்வொரு கிரகத்திலும் அவனுடைய பாக்களை பாடுன்னு சொல்றார். அப்ப அவன் உகந்து வந்ததுனால தானே பாவே வருது. எம்பெருமான் வசத்தி, அருளிச்செயல் வசத்தி தான். அடியனுக்கு மூச்சு காற்று அது இருக்கட்டும். ஆனா அந்த அருளிச்செயல் வரத்துக்கு காரணமே முன்னாடி ஒரு இடம் இருந்தா தானே அதுல வந்து உட்கார முடியும். ஒரு சேர் இருந்தா தானே அதுல வந்து உட்கார முடியும், இல்லைன்னா நின்றுட்டு தானே இருக்கு. அப்படி அந்த இருப்பிடம் தான் வசதி. அதனாலதான் தான் உகந்த ஊரெல்லாம் தந்தாள். ஊர் எல்லாம் எம்பெருமானுக்கு உகக்காத இடம் எங்க? ஒன்னே ஒண்ணுதான், அவுணருடைய இடம் தான் அவனுக்கு உகக்காது.
அங்கேயும் எப்படியான பாகவதோத்தமர்களை கொண்டு சேர்த்துருவான். எப்படி விபீஷணன் ஆழ்வார் அங்க வந்து பிறந்தானு. ஆஹா, அவனுக்கு இல்ல விஷ்ணுவ பதத்தை விளக்க ஆரம்பிக்கிறார் எம்பெருமா திருமங்கை ஆழ்வார் திருநெடுந்தாண்டகத்துல. உயர்ந்த சாஸ்திரம். ஐயோ எனக்கு அது புரியலையே, கவலையே வேண்டாம், விபவத்துல பாரு, திருவிக்ரமா பாரு, நிருசிம்மனா பாரு, ராமனா பாரு, கிருஷ்ணனா பாருன்னா அதுவும் எனக்கு புரியலையே, அது எங்கேயோன்னா போயிட்டான். சில பேர் அதை கட்டுக்கதன்றா, ஐயோ நான் என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னா, தான் உகந்த ஊரெல்லாம் தந்தாள் பாடி நிலம் பறந்து வரும் கழுலி பெண்ணை ஈர்த்த நெடுவேள்கள் படுமுத்தம் உந்த உந்தி பொன் விளைக்கும் பொய்கை வேலி, பொன் விளைக்கும் பொய்கை வேலி. அப்படி அந்த பெண்ணை யாரானது அடிச்சுன்னு வருதான், கழுலி அப்படியே சுழண்டு சுழண்டு அடிச்சுன்னு வருது. நிலம் பறந்து வரும் கழிலி பெண்ணை ஈர்த்த, அந்த பெண்ணையிலே ஈர்ந்து வருகின்ற அந்த வேய்கள், அந்த மூங்கில் எப்படிலாம் வரும், நெடுவேய்கள் உள்ள உள்ள அங்கேருந்து வந்து அந்த அந்த பெண்ணையாரே ஒரு பெரிய சமுத்திரம் மாதிரி இருக்கான். அதனால அங்க முத்துக்கள்லாம் விளையாடுது. அந்த முத்துக்கள்லாம் அந்த வேய்களுடைய ஓட்டையிலே இந்த புல்லா அந்த வேய்கள் அந்த மூங்கிலில் இருக்கக்கூடிய துவாரத்துல போய் அந்த முத்தெல்லாம் அடைக்கிறதான். நிலம் பறந்து வரும் கழிலி பெண்ணை ஈர்த்தா, தட்சிண பினாகினின் பேரு சம்ஸ்கிருதத்துல தென்பெண்ணைக்கு. பெண்ணை ஈர்த்த நெடுவேய்கள் படு முத்தம் படு, அந்த நெடுவேய்களிலே இருக்கின்ற முத்துக்கள் உந்த உந்தி போட்டு அந்த அந்த கழுலுழியில அந்த வரைச்சே அந்த முத்துக்கள்லாம் பீரிட்டுன்னு வரதான். அப்படி பீரிட்டுன்னு வரைச்சே தங்கம் செப்பு முதலிய தாது பொருள்களோடு இடிக்கிறது, இடிச்சு பெரிய பெரிய தங்கம் எல்லாம் சின்ன சின்னதா போறதாம். உந்த உந்தி புலம் பறந்து அப்படி வரைச்சே அதை எடுத்து உழவர்கள் தன் வயல்ல பாய்ச்சறாலாம். தண்ணிக்கு பதிலா எல்லாம் தங்கமா இருக்கான். பொன் விளைக்கும் பொய்கை வேலி. இப்படி இப்படி அழகான பெண்ணையாற்றிலிருந்து வருகின்ற நீர்களாலே சூழப்பட்ட திருக்கோவலூர் பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சே குன்றாடு கொழிமுகில் போல் குவளைகள் போல் குறை கடல் போல் நின்றாடு கனமயில் போல் நிறமுடைய நெடுமால் ஊர் குன்றூடு பொழில் நுழைந்து கொடியிடையார் முலை அணவி மன்றூடு தென்றல் உலாம் மதில் அரங்கம் என்பதுவே முதலாயிரம் பெரியாழ்வார். அலம்புரிந்த நெடுங்கடக்கை அமரர் வேந்தன் அம்சிறை புல் தனிப்பாகன் அவுணர்க்கு என்னும் சலம் புரிந்து அங்கு அருள் இலா தன்மையாளன் உகந்து தான் உகந்த ஊரெல்லாம் தந்தாள் பாடி. இதுலேருந்துதான் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றச்சே உகந்து அருளின நிலம். நிலம் பறந்து வரும் கழிலி பெண்ணை ஈர்த்து நெடுவேள்கள் படுமுத்தம் உந்த உந்தி புலம் பறந்து பொன் விளைக்கும் பொய்கை வேலி பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சே என்று அருளாலே வழக்கிலே உழக்கிலே பதக்கை புகவட்டாததாலே நாம் கைவாங்கிறோமே தவிர அவன் அருளிலே கைவாங்குவது இல்லை. கொடுத்துட்டே இருக்கான் வா 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 வான் என்ன. இப்படி மதிச்சீரார் ஞானவனை காரார் திருமேனி காணும் அளவும் போய் சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூரே மதுட்கட்சி ஊரகமே பேரகமே பேரா மறுதிருத்தான் வெள்ளரையே வைக்காவே பேராலி தன்கால் நரையூர் திருப்புலியூர் ஆராமம் சூழ்ந்த அரங்கம் ஆராமம் சூழ்ந்த அரங்கம் கணமங்கை காரார் மணி நிற கண்ணனூர் விண்ணகரம் சீரார் கணபுரம் சேரை திருவழுந்தூர் காரார் குடந்தை கடிகை கடல் மல்லை ஏரால் பொழில் இடவந்தை நீர்மலை சீராரும் மாலிரு ஜோலை திருமோகூர் சீராரும் மாலிருஞ்சோலை திருமுருகூர் பாரோர் புகழும் வதரி வடமதுரை ஊராயவெல்லாம் ஒழியாமே நாம் அவனை துதிக்க தமிழும் வைணவமும் தழைத்து இனிது ஓங்குக.